நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சடைகிறார். சனி பகவான்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஐயோ, சனி பெயர்ச்சி வருது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். அந்த பயம் வேண்டாம். ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான். நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மளை திருத்தறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். அதனால சனி பெயர்ச்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி, யமனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ யார் யார் என்னென்ன பாவம் பண்ணணும் அந்த பாவங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். இந்த சனி பெயர்ச்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, நேரத்தை வீணடிக்க விரும்பாதவர்கள் சிம்மராசிக்காரர்கள். இவங்க கிட்ட ஒரு 50 பேரை கொடுத்து வழிநடத்த சொன்னா கூட ஒரு ஆளுமை திறன் அதிகம் இருக்கிறதுனால எத்தனை பேரை கொடுத்தாலும் அத்தனை பேரையும் வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை சக்சஸ் பண்ணாம விட மாட்டாங்க. அதாவது ரொம்ப ஒரு பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர்களும் சிம்மராசிக்காரர்கள் தான். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்து சனி வரப்போகுது. அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா, அதாவது ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதனால பயப்பட வேண்டாம். அதுக்கான நீங்க எந்த தப்பும் பண்ணலைன்னா சனி பகவான் உங்களை தண்டிக்க மாட்டார். அது மட்டும் இல்லாம உடம்பு ரீதியான பிரச்சனைகள், ஏதாவது உடம்புல சின்ன பிரச்சனை வந்தா கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இல்லைன்னா பெரிய பிரச்சனையை கொண்டு போயிட்டு ஆப்ரேஷன் லெவலுக்கு கூட உங்களை கொண்டு போயிடும். அதனால சின்ன பிரச்சனை வந்தா கூட ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத சரி பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஆணா இருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க நல்லவரா கூட இருக்கலாம். ஆனா எதிர்பாலினம் ஏதாவது ஒரு பெண் உங்ககிட்ட பேசி உங்களை மயக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும், உங்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்கும். சப்போஸ் நீங்க பெண்களா இருந்தா ஏதாவது ஒரு ஆண் உங்ககிட்ட பேசி, அதாவது உங்க மனசை கலைச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பான வழியில கொண்டு போறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். நிறைய அசிங்கம் அவமானம் உங்களை தேடி வரும். அதனால தேவையில்லாத இந்த ஜாமீன் போறது, இப்போ ஒருத்தவங்களுக்காக போயிட்டு ஏதோ ஒரு இடம் வாங்குறாங்களோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் போய் ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஜாமீன் நிற்கிறது, வாக்குறுதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறது உங்களுக்கு அந்த அவமானத்தை தேடி தராது. இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன், அதாவது நீங்க சும்மாவே இருப்பீங்க, யாராவது லிஃப்ட் கேட்டுட்டு உங்க கூட வந்தவங்க கூட திடீர்னு போயிட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் பிரச்சனை பண்ணி விட்டுட்டே போயிடுவாங்க. அதனால லிஃப்ட் கூட நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்க உதவி பண்றேன்ற பேர்ல லிஃப்ட் தந்த போனேன், ஆனா எனக்கு பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவதிப்படாம இருக்கிறதுக்கு லிஃப்ட் கூட கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நல்லா இருந்தா அடுத்த நாள் ஏதாவது பிரச்சனை வரும். ஏன்னா அஷ்டமத்து சனின்றதுனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது உங்களுக்கு விசேஷமா இருக்கும். இந்த அஷ்டமத்து சனியில பாத்தீங்கன்னா, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதாவது நண்பர்கள் நீங்க சப்போஸ் நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ்ல எதனா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உங்களை விட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உறவினர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு விட்டு போகிற சூழ்நிலை. ஏன் கணவன் மனைவியவோ இல்லை மனைவி கணவனையோ விட்டு பிரிகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இல்லை பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பசங்க உங்ககிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு போகிற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும். சப்போஸ் பசங்க யங்ஸ்டர்ஸாக இருந்தால் ஒரு 25-20 வயசு பசங்களாக இருந்தால் அவங்க உங்களை விட்டு போகிற சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும். அதனால யார்கிட்ட பேசினாலும் பார்த்து பேசுறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா பிரச்சனைகளை அது உருவாக்கி கொடுத்துரும். சொல்ல போனா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபுல் பாடி செக்அப் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அஷ்டம சனியில தொடங்கலாம். ஏன்னா அஷ்டம சனியில தொடங்குற ஒரு தொழில் எப்பவுமே லைஃப் லாங் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எதனா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அஷ்டம சனியில தொடங்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான்றதுனால உங்களுக்கு எல்லாத்துலயும் ஏற்றம் கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் இருந்தாலும் இந்த அஷ்டம சனியில அந்த தைரியம் உங்களை விட்டு போறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகுது. அதனால பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப நல்லது.
ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. சனி பயிற்சிக்கான பரிகாரம், அதாவது சனி பகவான் பிடியிலிருந்து எவராலுமே தப்பிக்க முடியாது. ஆனா அவருடைய தாக்கத்தை நம்ம கம்மி பண்ணலாம். அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு எடுத்துட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளு சாதம் மிக்ஸ் பண்ணிட்டு காக்காக்கு எடுத்துன்னு போயிட்டு வைங்க சனிக்கிழமையில. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில ஈவினிங் டைம்ல சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க. நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. சனி பகவான் கோயிலில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊனமுற்றோர் இருக்காங்கல்ல, ஏன்னா சனி பகவான் ஊனம். ஸோ அந்த மாதிரி மந்தக்காரகன்னு சொல்லிட்டு பேரே இருக்கு சனி பகவானுக்கு. அதனால ஊனமுற்றோர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது சனியினுடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்றீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன்னா சனி பகவானுக்கு அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதனால நீங்க நல்ல உடற்பயிற்சி செய்றீங்கன்னா கண்டிப்பா அவருடைய பிடியில இருந்து தாக்கத்துல இருந்து நீங்க கம்மியாகும். அதே மாதிரி இந்த வெல்லமோ எள்ளு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எள்ளு உருண்டை மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில இந்த மரத்துக்கிட்ட அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த சைட்லலாம் தூவி விடும்போது எறும்புலாம் சாப்பிடும் போதும் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்க விடுபடலாம். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான். சனி பயிற்சிக்கான பலன் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, என்னென்ன பாவங்களாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றதை வச்சு தான் முழு பலன் கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதனா இருந்தால் என்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கோங்க.